டீஜெனரேஷன் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் சொல்லுவேன். எல்லாருமே பார்த்து பார்த்து ரைட்டா? தான். ஓகே. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? எல்லாரும் நோட்டை பார்த்து பார்த்து எதுக்கு நம்ம இந்த என்டி மெரிடியன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா பின் பண்ணுங்கப்பா டீஜெனரேட்டிவ் லோகேஸ்வரி, பின் பண்ணுங்க டிசீஸ்க்கு ரங்கம்மாவை. அந்த ஸ்பைனல் கார்ட், பிரெயின் ஸ்டக் ஆனாங்க. பின் பண்ணிட்டாங்களா? இன்னும் பின் பண்ணல. பின் பண்ணிட்டேன் நீங்களும் மேம். அவங்க நெட்வொர்க் லோவா இருக்கிறதுனால வீடியோ வர மாட்டேங்குது, ஆடியோ வர மாட்டேங்குது. ஓகே. ஓகே அவங்க தான் ஸ்பாட்லைட்ல இருக்காங்க. ஓகே. ஓகே சொல்லுங்க. ஆஹா, இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? தெரியுது, இப்ப தெரியுறாங்க. ஓகே. ஓகே. சோ நர்வ் டீஜெனரேஷன் பத்தி நம்ம இப்ப என்டி மெரிடியனை பத்தி பார்க்க போறோம். இதை என்டி மெரிடியன் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டீஜெனரேட்டிவ் டிசீஸ், அதாவது தேய்மானம் உள்ள டிசீஸ்க்கானது ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூளை இருக்கும், ஸ்பைனல் கார்டு, இதெல்லாம் சேர்ந்து நர்வ்ஸ், நரம்புகள், நரம்பு மண்டலம், இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம். இன்னொரு பேர் சொல்றாங்க கிரே மெரிடியன் சொல்லிட்டு, கிரே டீஜெனரேட்டிவ் மெரிடியன். ஏன் கிரே டீஜெனரேட்டிவ் மெரிடியன் சொல்றாங்கன்னா இந்த நரம்பு செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த செல்ல வந்து ஒரு ஷீட் அப்படி கவர் பண்ணிருக்கும், மயலின் ஷீட்னு ஒரு ஷீட் கவர் பண்ணிருக்கும். இந்த டிசீஸ்னால அது என்ன ஆகும்னா ஒரு விஷயம் கெட்டு போகும்போது மாறும், கிரேயா மாறும், அப்புறம் பிளாக்கா மாறும். அந்த மாதிரி இது கிரேயா மாறுறதுனால இது வந்து கிரே டீஜெனரேட்டிவ் மெரிடியன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து நம்ம உங்களுக்கு ஸ்லோவா இருக்கு போல இருக்கு. திரும்ப கட் ஆகி வருது. தெரியுதா? சிக்னல் கரெக்டா இல்லையோ பாருங்க. மேம் ஹேங் ஆகி இருக்கு. நீங்க பேசுங்க, வீடியோ வர கட்டி பரவாயில்ல, பேசுங்க. தெரியல, என் வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, உங்கதே எனக்கு ஹேங் ஆகிதான் தெரியுது. நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ ஓகேயா, எத்தனை பாயிண்ட் இந்த என்டி மெரிடியன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. அந்த 8 பாயிண்ட் இருக்கு, சிஎம்பி பாயிண்ட் இருக்கு, என்டி பாயிண்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதுல எம்பி அப்படின்றது வந்து ND1 அப்படின்றது வந்து இந்த 8 பாயிண்ட் அதுக்கு முன்னால இருக்கும், இருக்கும், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் அந்த மாதிரி வரும். நம்ம பார்த்து நம்ம இதுல கொடுத்துருக்கிற அந்த டயக்ராம்ல அதை நம்ம பார்த்துக்கிறோம். ரைட்டா? இந்த மாதிரி இதுலயே நம்ம பார்த்துக்கலாம். 1, 1, 2, இந்த இடத்துல 2, இதுதான் வந்து அதனுடைய பாயிண்ட்ஸ். அப்ப இதுல ND வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு, சிஎம் வந்து ND1A வந்து சிஎம். சாரி, சரியா தெரியல மேம், எதுவுமே என்ன தெரியலைங்க பண்ணலாம்? மேம். வேற இல்ல, நம்ம புக்க பாத்துக்கங்க, அவங்களது வீடியோ அதான் தெரியல வேற சரியா. சரி. நீங்க புக்க பாத்துக்கங்க, இந்த புக்க அந்த மெரிடியனை பாருங்க. அவங்க பேசுறது எடுத்துடலாம். சரியா கேட்கல. ரங்கா மேம், நீங்க வீடியோவை கட் பண்ணிக்கோங்க, ஆடியோ சொல்லுங்க கொஞ்சம் சார். பேண்ட்வித் கிடைக்கும். வீடியோ கட் பண்ணிக்கோங்க ரங்கா மேம். இப்போ அவங்களது கட் நெட்வொர்க் ரொம்ப பண்ணிட்டேன். கம்மியா இப்போ ஆமா, பேசுங்க பேசுங்க கொஞ்ச தெரியும். நேரம். ஓகே, ஆடியோ எப்படி இருக்கு? இப்ப பெட்டரா இருக்கு, ஆடியோ பேசுங்க. ஆடியோ எப்படி இருக்கு? ஓகே. ஆடியோ ஒரு நான் எந்த இதுல இருக்கேன்னு ஒரு வருவேன், அதுல ஏதாவது ப்ராப்ளமான்னு பார்த்தேன்.
போறது வந்து என்டி மெரிடியன், அதாவது டீஜெனரேஷன் மெரிடியன். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, நர்வஸ் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து ஏதாவதுன்றது mainly பாத்தீங்கன்னா அதனுடைய தேய்மானம் சம்பந்தமா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மெரிடியன்ல போய் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்ப இந்த மெரிடியன்ல வந்து நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது இதுல. இந்த 8 பாயிண்ட்ஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கை விரல்கள்ல தான் இருக்குது. இது எந்த விரல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருக்குது. மேம் ஓகேயா? கேக்குதா? ஓகே ஓகே ஹலோ ஓகே ஹலோ ஓகே ஓகே கேரி ஆன். கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. அப்போ இத வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒரு பேர், இந்த மெரிடியனுக்கு இன்னொரு பேரும் கொடுத்திருக்கிறாங்க. என்ன பேர் கொடுத்திருக்கிறாங்கன்னா கிரே டீஜெனரேஷன் மெரிடியன். ஏன் கிரே டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு வியாதி வந்துச்சு இந்த மாதிரி இந்த தோல்லையோ இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது அது கெட்டு போகும்போது கலர் மாறும் இல்லையா? அந்த மாதிரி இதுவும் கலர் மாறும்போது ஒரு கிரே கலர் ஃபார்ம் ஆகும். எந்த இடத்துலன்னா நர்வ் செல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த நர்வ் செல்ஸ்ல வந்து அதனுடைய மேல ஒரு உறை இருக்கும், அது மைலின் ஷீதுன்னு சொல்லுவோம். அந்த உறை வந்து என்ன ஆகும்னா கிரே கலரா மாறும். அதனால இதனுடைய பேர் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கிரே டீஜெனரேஷன் மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மெனிஞ்சஸ் சிஸ்டம்னு சொல்றாங்க. மெனிஞ்சஸ்னா இந்த மூளையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த உறைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் மெனிஞ்சஸ். அதனால அந்த மாதிரி ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ விரல்கள்ல அந்த அந்த 8 பாயிண்ட், அது மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த விரல்கள்ல இருக்குது. அந்த விரல்கள் லொகேஷன் நம்ம எப்படி பாக்குறோம்னா அந்த விரல்களுடைய போன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிலேட் பண்ணி தான் அந்த பிளேசஸை வந்து நம்ம லொகேட் பண்றோம். நம்ம படிச்சிருக்கிறோம்ல, நம்ம விரல்ல ஏற்கனவே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விரல்ல வந்து மேல வந்து ஒரு குட்டி இருக்கும். இந்த விரல்ல வந்து மொத்தம் 3 போன் இருக்கும். மேல ஒரு குட்டி, அடுத்து 2 இருக்கும். அப்புறம் பாம்ல ஒரு நீளமான ஒரு போன் இருக்கும். அப்புறம் எல்லாம் ரிஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த வச்சு ரிலேட் பண்ணி தான் நம்ம அந்த பாயிண்ட்ஸை தேடி ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ 8 பாயிண்ட் இருக்கு. இந்த 8 பாயிண்ட்ல வந்து ஒரு செகண்ட், என்டி 8 பாயிண்ட்ஸ்ல வந்து ND1 அப்படின்றது வந்து மெஷரிங் பாயிண்ட், MP பாயிண்ட். ஓகேங்களா? அது எங்க இருக்குன்னு சொன்னா மேல இருக்கிற இந்த விரல்ல மேல இருக்கிற அந்த சின்ன போன்ல இருக்குது. அடுத்தது வந்து SMP பாயிண்ட். அது எந்த இடத்துல இருக்கு? ND1A அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த ND1A அந்த போன்ல, அந்த அதுக்கு அடுத்த இருக்க குட்டி போன்ல மேல் பகுதியில இருக்குது. அதனுடைய கீழ் பகுதியில ND1B அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஒரு CMP பாயிண்ட். அதுக்கும் அடுத்த போனுக்கு வந்துட்டீங்கன்னா அதனுடைய அந்த தலைப்பகுதி இருக்குல்ல, மேல் பாகம், அதுல வந்து ND1C அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனுடைய கீழே வந்து கீழ்ப்பகுதி முடிகிற அந்த இடத்துல ஒரு தலைப்பகுதியில வந்து ND2 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் இப்போ 1 2 3 4 5 பாயிண்ட் கவர் பண்ணிட்டோமா? அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா ND3ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. எதுலன்னா பாம்ல இருக்கு அந்த லாங் போன்ல ND3ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் ND3A அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா CMP, அது வந்து CMP பாயிண்ட். அதுக்கப்புறம் ND4, அது அந்த இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கு உள்ள போன்ஸ் ரெண்டும் அந்த இணையிற இடத்துல இருக்க அந்த இடத்துல அந்த லொகேஷன்ல அந்த ND4 இருக்கு, அதுவும் ஒரு CMP பாயிண்ட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ND1A அப்படின்ற பாயிண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? அது வந்து ஒரு SMP பாயிண்ட். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்டையர் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமும், அதாவது இந்த பிரெயின் ஸ்பைனல் கார்ட்லாம் இருக்குல்ல, நமக்கு தெரியும் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்றது நமக்கு தெரியும்ல. ஒரு பிரெயின்ல வந்து பெருமூளை, சிறுமூளை, முகுளம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வரும், ரைட்ல. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஸ்பைனல் கார்ட்ல என்ன இருக்கும்னா அந்த நர்வ்ஸ் எல்லாம் நர்வ்ஸ் பண்டில்ஸா இருக்கும். அது ரெண்டு பக்கமும் வெளியில உள்ள அந்த மசில்ஸ்க்கு ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் போகும். அப்புறம் அங்கிருந்து வர கட்டளை எடுத்துக்கிட்டு வர நர்வ்ஸும் இது வழியா தான் பிரெயினுக்கு போகும். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் என்டையரா நமக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றோம். இப்போ ND1A அப்படின்றது வந்து SMP பாயிண்ட். இது எங்க வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், தன்னிச்சையா செயல்படக்கூடிய நர்வஸ்
சிஸ்டம். அது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்காது, அது தானா தான் வேலை செய்யும். அது எது எது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். அதை போய் நம்ம பிரெயினை வந்து நீ இப்படி நம்ம இப்ப கை கால் அசைக்கிறோம், அதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. பிரெயின் எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டத்துல வந்து அது வேலை செய்யுது. அப்போ ஒரு நர்வஸ் சிஸ்டம் பிரெயின்லயோ இல்ல ஸ்பைனல் கார்ட்லயோ